மனைவி வா, டக்கு டக்குன்னு கணக்கு சொல்லு. என்ன கணக்கு? நான் மாசம் 20,000 காசு தரேன்ல, எப்படி செலவாகுதுன்னு கணக்கு சொல்லு. அதுல என்ன கணக்கு? எல்லாம் செலவாயிடும். ₹1 கூட மிச்சம் இல்லையா? அப்ப கணக்கு சொல்ல என்னதான் செலவாகுதுன்னு அதுதானே கேக்குறேன். அப்ப என்கிட்டே கணக்கு கேக்குறியா? ஆமா, யார்கிட்ட காசு கொடுத்தோமோ அவங்கள்ட்ட தானே கேட்க முடியும். 5,000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான், 3,000 ரூபாய்க்கு காய்கறி பழங்கள், அப்புறம் 2,000 ரூபாய்க்கு பால் தயிர், இந்த மாதிரி சில்லற செலவுலாம் ஆச்சு. ஓகே, 10,000 ஆயிடுச்சு. பேலன்ஸ் 10,000. இன்னும் 10,000 ரூபா இருக்கா? ஆமா, அது இந்த ஒய்ஃபை, கரண்ட் பில், இஎம்ஐ அதை நான் தான் கட்டுறேன். நீ தான் கட்டுறியா? இங்க பாரு, நீ பாக்குற பார்வையே சரியில்லை. நான் என்ன திருடவா செய்யறேன்? ஏன் அப்படி பாக்குற? மாட்டிக்கிட்டல நீ. என்ன மாட்டிக்கிட்டேன்? அந்த 10,000 வச்சு நான் கோட்டையா கட்ட போறேன்? எங்கேயாவது பதுக்கி வச்சிருப்ப. போ, எடுத்துட்டு வா. போ, கிளம்பு. இந்தா எவ்வளவு இருக்கு? 25,000. சரி, கிளம்பு. கொஞ்சமாச்சும் கூட, என்னோட காசு தானே. உன்னோட காசா? காசை ஆட்டையை போட்டு வச்சுட்டு உன்னோட காசுன்னு சொல்றியா நீ? இங்க பாரு, திருடனன் மட்டும் சொல்லாத, சேர்த்து வச்ச காசு இது. ஆமா, சேர்த்து வச்சு இந்த மாதிரி யார் வேணாலும் சேமிச்சு வைக்கலாம். நான் என்ன பைத்தியக்காரியா? இனிமே உன்னோட சேலரி எனக்கு தர வேணாண்டா. குழந்தைய பாத்துக்கோ, வீட்டை பாத்துக்கோ, சமைச்சுக்கோ, கூட்டி போயிருக்குன்னு எந்த வேலையும் என்கிட்ட தராத. நான் இந்த வீட்டு வேலைக்காரியும் கிடையாது. இதுக்கு நான் எங்க வீட்லயே இருந்திருக்கலாம், ராணி மாதிரி இருந்திருப்பேன். யாருமே என்கிட்ட கணக்கு கேட்டதில்ல. எங்க அப்பா இத்தனை வருஷத்துல ₹1 கூட கணக்கு கேட்டதில்ல. எங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்க கூடாதா? உனக்கு காசு தான் அவ்வளவு முக்கியமா? சரிதான், வச்சுக்க. கொஞ்சமாவது யோசிச்சு வாங்கடி. இப்பதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது இதுன்னு டைலாக்லாம் விட்டேன். இதுல என்ன இருக்கு? இது என்னோட காசு தானே. சரி போ. நிஜமாவே உனக்கு காசு வேண்டாமா? காசெல்லாம் வேண்டாம். மாசம் நான் உனக்கு கொடுக்குற காசு உனக்கு 10 தான். உன்னால மிச்சம் பண்ண முடியுதா? இல்ல 10லன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தரலாமா அப்படிங்கிறதுக்காக தான் கணக்கு கேட்டேன். ஆமா, மிச்சமே எதுவுமே இருக்கிறது இல்ல. ஆமா, நல்லாவே தெரியுது. சரி, இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுவ நீ? எப்படி உனக்குன்னு எதுவும் வாங்க மாட்டேன்? ஆமா, எங்களுக்குன்னு எதுவும் வாங்க தோணாது. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு காசு தேவைப்படுறப்ப நான் என்னோட சேவிங்ஸ்ல இருந்து உனக்கு தரும்போது உனக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ண முடியுதுன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். சரி, நான் காசை வாங்குறதுக்குள்ள ஓடி போயிடு.